வேத வசனங்களை அவளோடு கேட்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, கடந்த நிகழ்ச்சியிலே ஆபகூக் கர்த்தரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். ஏன் அவர் தன் ஜனங்களை தண்டிக்க பாவிகளை பயன்படுத்துகிறார் என்று கேட்கிறார். தொடர்ந்து பார்ப்போம். ஆபகூக் 1 அதிகாரம் 13 வசனம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கிக் கொண்டிருக்க மாட்டீரே, பின்னே துரோகிகளை நீர் நோக்கிக் கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாயிருக்கிறது என்ன? இந்த வசனத்திலே தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனை அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே என்று சொல்லுகிறார். இது உண்மையான ஒரு வாக்கியம். பரிசுத்த தேவன் தீமையையும் அநியாயத்தையும் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். இதன் காரணமாகவே ஒரு பாவியான மனுஷன் தன் பாவத்தோடு பரலோகம் செல்ல இயலாது. ஆகவே நாம் நம்முடைய பாவத்திற்கு பாவ மன்னிப்பு பெறுவது அவசியமானது. ஆட்டுக்குட்டியானவருடைய சுத்திகரிக்கும் வல்லமை நம் எல்லாருக்கும் தேவையானதாயிருக்கிறது. நமக்கு ஒரு புதிய சுபாவம் கொடுக்கப்பட வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். நிக்கோதேமு ஒரு போதகனாக இருந்த பொழுதும் அவரும் மறுபடியும் பிறக்க வேண்டியதும் புதிய சுபாவத்தை பெறுவதும் அவசியமாயிற்று. சமயம் அல்லது தகுதி ஒரு மனிதனுடைய பாவத்தை கழுவாது. சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் இரத்தமே பாவத்தை கழுவும். தேவனால் அநியாயத்தை ஒருபொழுதும் பார்க்க இயலாது. ஆகவேதான் உங்கள் பாவத்திற்கு நீங்கள் மன்னிப்பை பெறாதவரை பரலோகத்திற்குள்ளே நுழைய அனுமதி இல்லை. தேவன் உங்களுடைய பாவத்திற்குரிய தண்டனையை தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே சிலுவை மரணத்தின் மூலமாக தீர்த்து விட்டார். ஆகவே தேவனால் இப்பொழுது உங்களை மன்னிக்க முடிகிறது. தேவன் இந்த சிறிய மனிதனை நியாயம் தீர்க்கின்ற அளவிற்கு இருதயம் இல்லாதவர் அல்ல. தேவன் பரிசுத்தமானவர். அவர் அநியாயத்தை பார்க்கிறவர் அல்ல. அவரால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் பாவ அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டியது அவசியம். இங்கே பின்னே துரோகிகளை நீர் நோக்கிக் கொண்டிருக்கிறது என்ன என்று சொல்லுகிறார். ஆபகூக் சொல்லுகிறார், நீர் பாபிலோனியர்களை நம்ப முடியாது, அவர்கள் மகா பாவிகளும் பொல்லாதவர்களின் கூட்டமாய் இருக்கிறார்கள் என்கிறார். அவர் கூறியது உண்மைதான். அவர்கள் கேடானவர்கள்தான். ஆனாலும் தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற அவர்களையே பயன்படுத்தப் போகிறார். இது ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிற உண்மை. ஒரு தேசத்தை ரட்சிக்க தேவன் ஒரு தேவ பக்தியற்ற தேசத்தை பயன்படுத்த இயலாது என்று ஒருபொழுதும் நினைக்க வேண்டாம். தேவன் அவ்வாறு பயன்படுத்தி இருக்கிறதை வரலாற்றிலே பார்க்கிறோம். தேவன் இந்த உலகத்திலே மிகவும் ஆச்சரியப்படத்தக்க வகையிலே தலையிடுகிறதை நீங்கள் உலக நிகழ்ச்சிகளை கவனமாக கவனிப்பதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். தேவன் இன்றும் உலக வரலாற்றிலே தலையிடுகிறார். பெருமையுள்ள தேசங்களின் பெருமையை அடக்குகிறார். வரலாற்றிலே நமக்கு முன்பாக காணப்படும் காரியங்களை குறித்து நாம் ஒருவேளை அச்சம் கொள்ளக்கூடும். ஆனால் இவை தேவனுக்கு அச்சம் தரக்கூடியவை அல்ல. அவர் இன்றும் உலகத்தின் மீது பொறுப்புடையவராக செயல்படுகிறார். அவருடைய கட்டுப்பாட்டிலிருந்து எதுவுமே விலகி போகவில்லை. அவர் இன்றும் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார். துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாயிருக்கிறது என்ன என்று வாசிக்கிறோம். இங்கே ஆபகூக் ஒரு தவறான காரியத்தை சொல்லுகிறார். துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை என்று சொல்வது தவறு பிரியமானவர்களே. ஏனென்றால் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அவர் எப்படி சொல்லியிருக்க வேண்டும்? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் சிறிய துன்மார்க்கனை என்று சொல்லியிருக்க வேண்டும். தேவன் இதன் அடிப்படையிலே தண்டிக்கப் போவதாக சொல்லியதில்லை என்பதையும் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். தேவன் பாபிலோனியர்களை பயன்படுத்தி தம்முடைய ஜனங்களை தண்டிக்கப் போகிறார். இது தேவனுடைய வார்த்தையின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் சொல்லாற்றல் உள்ள பகுதிகளிலே ஒன்றிற்கு நம்மை எடுத்துச் செல்கிறது. கவனியங்கள் வாசிக்கிறேன். ஆபகூக் 1 அதிகாரம் 14 முதல் 16 வரை. மனுஷரை சமுத்திரத்து மச்சங்களுக்கும் அதிகாரி இல்லாத ஊர்வனவற்றிற்கும் சமமாக்குகிறதென்ன? அவர்கள் எல்லாரையும் தூண்டிலினால் இழுத்துக் கொள்ளுகிறான். அவர்களை தன் வலையினால் பிடித்து தன் பரியிலே சேர்த்துக் கொள்கிறான். அதனால் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறான். ஆகையால் அவைகளினால் தன் பங்கு கொழுப்புள்ளதும் தன் போஜனம் ருசிகரமுள்ளதுமாயிற்று என்று சொல்லி அவன் தன் வலைக்கு பலியிட்டு தன் பரிக்கு தூபம் காட்டுகிறான். இங்கே மனுஷரை சமுத்திரத்து மச்சங்களுக்கும் அதிகாரி இல்லாத ஊர்வனவற்றிற்கும் சமமாக்குகிறதென்ன என்று சொல்லும் பொழுது பாபிலோனியர்கள் தங்களுடைய எதிராளிகளை மடத்தனமாக நடத்தியதை பற்றி இது சொல்கிறது. அவர்கள் தங்கள் எதிராளிகளை சமுத்திரத்து மீன்களைப் போலவும் மண்ணிலே ஊர்வனவற்றைப் போலவும் நடத்தினார்கள். இவைகளுக்கு தற்பாதுகாப்பு கிடையாது.
தூண்டில், வலை மற்றும் பரி போன்றவை பாபிலோனியர்கள் தங்களுடைய படையெடுப்பின் போது பயன்படுத்திய போர் கருவிகளையும் இராணுவத்தையும் குறிக்கிறது. மீன்களை பிடிப்பதை தேவன் ஒரு உருவகமாக பயன்படுத்தி இருக்கிறார். அதன் மூலம் ஒரு சிறந்த செய்தியை நமக்கு தருகிறார். கர்த்தர் மீன்களை பிடிப்பது காப்பதற்காக, அதை அழிப்பதற்காக அல்ல. மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த தம்முடைய சொந்த சீடர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். அதாவது, நீங்கள் இதுவரை மீன் பிடித்துக் கொண்டிருந்தீர்கள், அது நல்லதே. ஆனால் நான் உங்களை மனிதர்களை பிடிக்கும் ஒரு புதிய பணியை இப்பொழுது தரப்போகிறேன் என்கிறார். அருமையானவர்களே, நாம் தேவனுக்கு மீன் பிடிக்கிறவர்களாக, மனிதர்களை பிடிப்பவர்களாக இருப்பது என்ன ஒரு பாக்கியம் இல்லையா? நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும், நீங்கள் கிறிஸ்துவை அறிந்த ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்றால், மற்றவர்களை கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே, அவருடைய அரவணைப்புக்குள்ளே கொண்டு வர நீங்கள் செய்யக்கூடிய எதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நீங்கள் தூங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களிடத்திலே கணக்கு கேட்பார். அந்த வசனத்திலே அவன் தன் வலைக்கு பலியிட்டு தன் பரிக்கு தூபம் காட்டுகிறான் என்று வாசிக்கிறோம். நாம் அறிந்திருக்கிறபடி இந்த பாபிலோனியர்கள் தேவ பக்தியற்றவர்கள். அவர்கள் தங்களுடைய வெற்றிக்காக ஜீவனுள்ள உண்மையான தேவனுக்கு நன்றி செலுத்த வரமாட்டார்கள். மாறாக தங்களுடைய சம்பாத்தியத்திற்கு உதவுகிற பொருட்களுக்கு பலியிட்டு தங்கள் பக்தியையும் நன்றியையும் தெரிவிப்பார்கள் என்று பார்க்கிறோம். தெற்கு கலிபோர்னியாவிலே உள்ள மீனவர்களிலே சிலர் இவ்வாறு நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய சபை ஊழியர் விசைப்படகை ஆசீர்வதித்து ஜெபித்து அனுப்புகிறபடினாலே தான் தங்களுக்கு அதிக மீன்கள் கிடைக்கிறதாக எண்ணுகிறார்கள். அருமையானவர்களே, இதனால் ஒன்றுமில்லை. தேவன் நல்லவராகவே இருக்கிறபடியால் தான் அவ்வாறு அதிக மீன்களை பிடிக்க முடிகிறதே ஒழிய வேறொன்றுமில்லை. நம்முடைய தேவன் நல்லவர். அவர் தாராளமாக நமக்கு கொடுக்கிறவர். ஆபகூக் தேவனிடத்திலே, அவர்கள் இன்னும் மக்களை தொடர்ந்து அழித்துக் கொண்டிருப்பதற்கு நீர் அவர்களுக்கு அனுமதி அளிப்பீரோ என்று கேட்கிறார். இதற்கு தேவன் பதிலளிக்கும் வண்ணமாக, இல்லை, நான் யூதாவை பாபிலோனின் சிறைப்பிடிப்பிற்கு ஒப்புக் கொடுப்பேன். அவர்கள் யூதாவை சிட்சிப்பார்கள். இது அவருடைய பாவத்திற்கான நியாய தீர்ப்பாகும். இதற்கு பின் நான் பாபிலோனையும் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். தேவன் சொன்ன மாதிரியே இது நடந்து முடிந்தது. இன்று பாபிலோன் மண்மேடுகளாக, குப்பை கூலமாக காணப்படுகிறது. தேவன் தீமைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டேதான் இருக்கிறார் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாகும். பிரியமானவர்களே, தீமை செழித்து வளர்வதை குறித்து நீங்கள் வேதனைப்பட வேண்டாம். ஏற்ற நேரத்திலே அது தண்டிக்கப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, தேவன் ஏன் தீமையை அனுமதிக்கிறார்? அவர் நீடிய சாந்தமுள்ளவராயிருக்கிறார். எவரும் அழிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதில்லை. அவர் சிலுவையை அருளினார். சிலுவையிலே அறியப்பட்ட இயேசுவை தந்திருக்கிறார். ஆகவே யாருமே அழிய வேண்டிய அவசியமில்லை. இது இயேசுவின் முதலாம் வருகையிலே அவர் செய்த காரியம். ஆபகூக்கின் இரண்டாவது கேள்வி, தேவன் ஏன் துன்மார்க்கரை நியாயம் தீர்ப்பதில்லை? தேவன் இதற்கு தன்னுடைய இரண்டாவது வருகையின் பொழுது பதிலளிப்பார். ஏனென்றால் அவர் அப்பொழுதே பாவத்தை நியாயம் தீர்க்கப் போகிறார். நாம் இந்த கேள்விகளுக்கு பதிலை கண்டுபிடிக்கும் கண்ணோட்டத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு முதலாவது முறை வந்தபொழுது முள்முடி சூடி சிலுவையிலே அறையப்பட வந்தார். அடுத்த முறை வரும்பொழுது அவர் மகிமையின் கிரீடத்தை சூடி பூமியை ஆட்சி செய்ய செங்கோல் பிடித்தவராக வரப்போகிறார். நமக்கு இந்த ஆபகூக்கின் கேள்வி எந்த விதத்திலே பிரயோஜனமாக இருக்க முடியும்? நாம் இவ்வாறு கேள்வி கேட்க வேண்டும். இந்த சோதனை எனக்கு நடக்கும்படி தேவன் ஏன் அனுமதித்தார்? உங்களுக்குரிய பதில் எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் இதற்கு பதில் உடையவராயிருக்கிறார். ஒரு ஊழியரின் அனுபவத்தை சற்றே கவனியுங்கள். அவர் சிறுவராக இருந்தபொழுது தேவ பக்தி இல்லாதவராக வாழ்ந்து வந்தார். அவருடைய 14வது வயதிலே அவருடைய தந்தையார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்திலே மரித்து போனார். அவருடைய மரணத்தை இந்த சிறுவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இறுதியாக அவருடைய தந்தையாரின் அடக்க ஆராதனை முடிந்து அவரை அடக்கம் செய்துவிட்டு எல்லாரும் வீடு திரும்பிவிட்டார்கள். ஆனால் இந்த சிறுவன் மீண்டும் தனது சைக்கிளிலே திரும்பி சென்று அப்பாவின் கல்லறையிலே அழுது புரண்டான். ஏன் கர்த்தாவே, என் தகப்பனாரை நீர் எடுத்துக்கொண்டீர் என்று கண்ணீர் வடித்தான். அப்பொழுது அவருக்கு இதற்கு பதில் கிடைக்கவில்லை. காலம் கடந்து சென்றது. அதற்குரிய பதிலை இந்த சிறுவனாக இருந்து பின்னர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியரான அவர் அறிந்து கொண்டதாக சொல்கிறார். இவ்வாறு நடக்கவில்லை என்றால் நான் ஒருபொழுதும் ஊழியத்திற்கு வந்திருக்க மாட்டேன் என்று அவர் அறிக்கையிட்டார். ஆகவே இந்த கடின சூழ்நிலையை அவர் அனுமதித்திருக்கிறார். இது தேவன் செயல்படும் முறையிலே ஒன்று. பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கும் நீங்கள் கடினமான சூழ்நிலைகளை கடந்து வந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் நிறைவேற்ற
என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஆண்டவரை பார்த்து, நீர் ஏன் இதை செய்கிறீர் என்று கேட்க எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? நமக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லை. இது தேவனுடைய காரியம். இது அவருடைய உலகம். அதை தன்னை பிரியப்படுத்துவதற்காக அவர் இயக்கிக் கொண்டிருக்கிறார். நாம் அவரை நம்ப வேண்டியதே முக்கியம். நாம் சற்று முன்னர் ஒரு ஊழியரின் சிறுபிள்ளை பருவ அனுபவத்தை பார்த்தோம். அவ்வாறு அவர் சிறுவனாக இருந்தபொழுது அவர்கள் வாழ்ந்த பகுதியிலே அடிக்கடி சூறாவளி வீசுமாம். அவ்வாறு சூறாவளி வரும்பொழுது அவருடைய தந்தையார் இந்த சிறுவனை தோள்களிலே போட்டுக்கொண்டு பாதுகாப்பான இடத்தை பார்த்து ஓடுவாராம். அங்கே சென்று காற்று சேதமுண்டாக்க முடியாத அறையிலே அந்த சிறுவனை படுக்க வைத்துக் கொண்டு இவரும் கூட படுத்திருப்பார். அப்பொழுதெல்லாம் இந்த சிறுவன், நாம் ஏன் வீட்டை விட்டு இங்கே வந்தோம் என்று கேட்டால் தந்தையார் ஏதும் விளக்கம் சொல்வதில்லை. சூறாவளியை பற்றி அவர் மனிதனிடம் விளக்கியதே இல்லை. அதிலிருந்து அவர் பாதுகாக்க மட்டுமே செய்தார். இப்பொழுது இந்த சிறுவனுக்கு தெரிந்ததெல்லாம் தன் அப்பாவை நம்ப வேண்டும் என்பது மட்டும்தான். அந்த அப்பா மரித்தவுடன் அந்த சிறுவன் பரலோக தந்தையை இன்னும் அதிகமாக விசுவாசிக்க நம்ப கற்றுக்கொண்டார். ஆம் அருமையானவர்களே, எல்லாவற்றிற்கும் தேவன் நமக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பது அவசியமல்ல. நாம் அவரை முற்றிலும் விசுவாசிக்க வேண்டும் என்பதே முக்கியம். அநேக வேளைகளிலே தேவன் தான் செய்கின்ற காரியத்திற்கு விளக்கம் தருவதில்லை. இந்த ஊழியரின் தந்தையை இவருடைய சிறு வயதிலே எடுத்துக்கொண்டதற்கு தேவன் காரணம் சொல்லவில்லை. அந்த ஊழியரே தன் அனுபவத்தால் கண்டுகொண்ட பதிலே அவரை தேற்றியது. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் சோதனைகளை குறித்து கேள்விக்குறிகள் இருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றிற்கும் அவர் பதிலுடையவராயிருக்கிறார். ஒரு நாளிலே அதை நமக்கு நிச்சயமாய் தெரியப்படுத்துவார். இதற்கு இடையிலே நாம் அவரை விசுவாசிக்க வேண்டியது மட்டுமே அவசியமானதாயிருக்கிறது. நாம் இப்பொழுது ஆபகூக் 2ஆம் அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். நாம் 1ஆம் அதிகாரத்திலே தீர்க்கதரிசியின் குழப்ப நிலையை பார்த்தோம். இப்பொழுது தேவன் தம்முடைய கேள்விகளுக்கு பதிலுடையவராக இருக்கிறார் என்பதை தீர்க்கதரிசி கற்றுக்கொள்கிறார். தேவன் தீர்க்கதரிசியின் முதலாவது கேள்விக்கு பதில் கூறிவிட்டார். அது ஒரு பெரிய கேள்விதான். ஆனாலும் தேவன் அதற்கு பதிலுடையவராக இருக்கிறார். அருமையானவர்களே, உங்களுக்கு கேள்விகள் எழும்பியதானால் அதை பக்தியான வார்த்தைகளை சொல்லி அடக்கிக் கொண்டு இருக்க வேண்டாம். சிலர் இவ்வாறு சொல்வார்கள், ஓ, நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று. ஆனால் அவர்கள் விசுவாசியாத போது விசுவாச வழியின் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் பொழுதும் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். பிரியமானவர்களே, தேவனிடத்திலே கேள்வி கேட்பது பாவம் அல்ல. நீங்கள் அவரிடத்திலே சென்று எனக்கு இது புரியவில்லை என்று தாராளமாக சொல்லுங்கள். ஆபகூக் அதைத்தான் செய்தார். பாருங்கள், ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். இங்கே தான் காவலிலே தரித்து காத்திருக்கப் போவதாக ஆபகூக் கூறுகிறார். அநேக தீர்க்கதரிசிகளை காவலாளிகளாக உருவகித்து ஒப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். உதாரணமாக எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. தீர்க்கதரிசிகள் தேசத்தின் காவலாளிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் தேசத்திற்கு தீர்க்க தரிசனம் உரைத்து எச்சரிக்க வேண்டியது அவசியம். தன்னுடைய எச்சரிப்பை கொடுப்பதற்கு தேவன் அவர்களையே வைத்திருந்தார். அலங்கத்தால் சூழப்பட்ட நகரங்களிலே இந்த காவலாளிகள் அரணிலே அமர்ந்து இரவு வேளைகளிலே எதிராளிகளின் வருகையை கவனித்துக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் உண்மை உள்ளவர்களாக விழித்திருப்பவர்களாக இருந்தால்தான் நகரம் பாதுகாப்பாக இருக்கும். அந்த காவலாளி நகரத்தை காண்பித்துக் கொடுக்கிறவனாக இருந்தால் அல்லது எதிராளிகள் வரும்பொழுது எச்சரிப்பு கொடுக்க தவறிவிட்டான் என்றால் அந்த நகரம் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டிவிடும். அவ்வாறே தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய ஆபகூக் காவல் அரணிலே காத்திருந்து தேவனுடைய செய்தியை பெறப்போவதாக சொல்கிறார். கவனிங்கள், அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்று கூறுகிறார். இங்கே ஆபகூக், நான் காவல் அரணுக்கு செல்லுவேன், அங்கே அமைதியாக காத்திருப்பேன். ஏனென்றால் தேவன் பதிலுடையவராய் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். அது என்ன பதில் என்பதை நான் அறியேன். ஆனால் அவரிடத்திலே பதில் உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த பதிலை அவர் எனக்கு ஏற்ற நேரத்திலே தருவார் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் சொல்கிறார். இங்கே ஆபகூக் தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் ஆபகூக் இங்கே தேவனுடைய வழிகளுக்காக காத்திருக்கிறார். ஆகவே தேவன் சரியான பதிலை தருவார் என்று எதிர்பார்க்கிறார். இவ்வாறு ஆபகூக் காத்திருந்து தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ள விருப்பமுடையவராக இருந்தார்.
அருமையானவர்களே, உங்களுக்கு காத்திருக்கும் அனுபவம் உண்டா? தேவனுடைய வழிகளை அறிந்து அதன்படி வாழும் விருப்பம் உண்டா? அவசரப்பட்டோம் என்றால் தேவனுடைய சித்தங்களை அறிந்து கொள்ள முடியாது. தேவன் அடிக்கடியாக தாமதிக்கிறவர். அவருடைய செயல்களை எல்லாம் அவர் மெதுவாக நிதானமாக செய்கிறவர். ஆபகூக்கிற்கு பதில் கொடுக்க தேவன் நோக்கமுடையவராய் இருந்தார். ஆனால் அது அவருடைய வேளையிலே வருவதாய் இருக்கிறது. நாம் தான் எப்பொழுதும் அவசரமாக காணப்படுகிறோம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. உதாரணமாக, கிறிஸ்து சீக்கிரத்திலே வரப்போகிறார் என்று நாம் அடிக்கடி சொல்ல கேட்கிறோம். இந்த வார்த்தைகள் வேதத்தில் எங்கே காணப்படுகிறது என்று எனக்கு காண்பிக்க உங்களால் முடியுமா? அவ்வாறு என் வேதத்திலே நான் பார்த்ததில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 22:7 இயேசு இவ்வாறு சொல்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். அப்படியானால் இங்கே அவர் என்ன சொல்கிறார்? அவர் இந்த வார்த்தைகளை கூறி இப்பொழுது 2000 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அப்படியானால் அவர் கூறியது பொய்யா? இல்லை பிரியமானவர்களே, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே கூறின காரியங்கள் எல்லாம் வெகு சீக்கிரத்திலே நிறைவேறப் போகின்றன. அவர் பூமிக்கு திரும்ப வருவதற்கு சற்று முன்னர் இவைகள் எல்லாம் நிறைவேறிவிடும். ஆகவே அவர் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் முன்னர் சபை எடுத்துக் கொள்ளப்படும். சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்னர் நிகழ்வுகள் எல்லாமே வெகு விரைவிலே நடந்தேறும். ஒன்றை தொடர்ந்து மற்றொன்று உடனுக்குடன் நடந்துவிடும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் சரியான சமயத்திலே வருவார். அவர் சீக்கிரமாய் வருவார் என்று நாம் எதிர்பாராமல் சரியான சமயத்திலே வருவார் என்று எதிர்பார்ப்போம். சிலர் சொல்வது போல அவருடைய வருகை தாமதமானதாக இல்லாமல் அவருடைய வேளையிலே அவருடைய திட்டப்படி, என்னுடைய உங்களுடைய நேரப்படி அல்ல, அவருடைய நேர திட்டப்படி வருவார். அவர் தாமதிப்பதில்லை. அதே வேளையிலே நம்முடைய கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவர் என்பதையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். எவரும் அழிந்துவிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறதில்லை. ஆபகூக்கின் நாட்களிலே பாபிலோனிலே ஒரு ஜனக்கூட்டத்தாரை தேவன் ரட்சிக்கப் போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களின் 70 ஆண்டு கால சிறைப்பிடிப்பு தேவனுக்கு மகிமையின் வேளையாக போகிறது. ஏனென்றால் அப்பொழுது அவர் பாபிலோனியர்களின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் இருதயத்தையும் சென்றடையப் போகிறார். ஆபகூக் சொல்கிறார், நான் என்னுடைய காவல் அரணிலே நான் ஓய்ந்திருக்கப் போகிறேன். என்னிடத்திலே பதில் இல்லை, ஆனாலும் நான் தேவனிடத்திலிருந்து பதிலை பெறுவதற்காக காத்திருக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்களும் நானும் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே நம்முடைய சரீரம் கல்லறையிலே வைக்கப்படும் நேரத்தை குறித்து பேசுகிறார். இயேசு நம்மை அழைத்து கல்லறை நின்று நம் சரீரத்தை உயிரோடு எழுப்பும் நாள் ஒன்று வருகிறது. இதற்கு இடையிலே நாம் சரீரத்தினின்று வெளியே இருக்கும் பொழுது நாம் கர்த்தரிடத்தில் இருப்போம். நாம் இந்த சரீரத்தை விட்டு போகும் பொழுது நாம் தேவனிடத்திலே வீட்டிலே சென்று இருப்போம். நம்முடைய சரீரம் அடக்கம் செய்யப்படுவதற்கும் சரீரம் உயிர்த்தெழுதலுக்கும் இடையிலே ஒரு இடைவெளி நேரம் இருக்கிறது. நாம் ஒரு காரியத்தை பார்ப்பது போல நிதானத்தின் அடிப்படையிலே அவர் தாமதமாக செயல்படுவது போல தோன்றும். ஆனால் அவர் சரியாகவே செயல்படுகிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பவுல் என்ன சொல்கிறார்? நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலேயும் தேவனுடைய பதில் பெறாத கேள்விகள் இருக்கிறதா? நம் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் அவ்வாறு கேள்விகள் உண்டு. சில கேள்விகளுக்கு ஆண்டவர் இந்த உலகத்திலேயே 5 ஆண்டுகளிலே 10 ஆண்டுகளிலே பதில் கொடுக்கிறார். சில ஆண்டுகளுக்கு நாம் இந்த உலகத்திலே பதிலை பெற்றுக் கொள்கிறதும் இல்லை. ஆனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் எல்லாவற்றையும் ஒரு பெரிய நன்மைக்காக செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுகிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் உண்டு. இப்பொழுது அது உங்களுக்கு புரியாவிட்டாலும் அவரிடத்திலே அதற்கு பதிலும் உண்டு என்பதை நாம் உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும். கேள்விக்குறியோடு நாம் வாழும் இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நமது விசுவாசத்தை பரிபூர்ணமாய் அவர் மேல் வைக்க வேண்டும். ஏனென்றால் அவரை நம்பி நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரங்களிலே நாம் அர்ப்பணித்திருக்கிறோம். இந்த நம்பிக்கையோடு நாம் செயல்படும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை வாசித்து ஜெபித்து அவரோடு கூட நாம் நேரத்தை செலவு செய்யும் பொழுது நம்முடைய கேள்விக்குறிகளுக்கு
நாம் பதில் தேடுகிறவர்களாய் இல்லாமல் இந்த சூழ்நிலையிலையும் அவருடைய சித்தத்தை செய்ய விருப்பமுள்ளவர்களாக காணப்படுவோம். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, நீர் செயல்படும் பொழுது காரியங்கள் எங்களுக்கு புலப்படாமல் இருந்தாலும் எங்கள் நன்மைக்காகவே எல்லாவற்றையும் நீர் செய்து கொண்டிருக்கிறீர் என்று விசுவாசிக்கும் விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். ஆபகூக்கை போல நாங்கள் காத்திருந்து பதிலை பெற்றுக்கொள்ள நீரே எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த சகோதரனாவது சகோதரியாவது தங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை கடந்து வந்து கொண்டிருப்பார்கள் என்றால், ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு நீர் அருளி செய்தருளும். இந்த வேளையிலேயும் நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்ற உண்மையை மட்டும் அவர்கள் உணர்ந்து கொள்ள செய்யும். அவருடைய வாழ்க்கையிலே நீர் நன்மைக்காகவே செயல்படுகிறீர் என்பதை உணர்ந்தவர்களாக தங்கள் கேள்விக்குறிகளுக்கு பதில் கிடைக்காவிட்டாலும் உண்மையிலே உள்ள விசுவாசத்திலே அசைக்கப்படாதவர்களாக உறுதியானவர்களாக காணப்பட நேரே காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒருவேளை மருத்துவமனையிலே இருப்பார்கள் என்றாலும், வியாதியாயிருப்பார்கள் என்றாலும், எதிர்பாராத அதிர்ச்சியிலே அகப்பட்டிருந்தாலும் கர்த்தர் தாமே போதுமானவராய் இருக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யும். நீர் எல்லாவற்றையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையாய் மாற்றி கொடுப்பீர். அதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரும் சோர்ந்து போய் பின்வாங்கி போய் விசுவாசத்தை இழந்து போகாதபடி கர்த்தரை காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.